இப்போ சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 626, வாட்ச் ஹவர்ஸ் 1055. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு கரெக்டாக ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணோம். 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 9 வரையும் ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸாக ரைடு அடிச்சிருக்கோம். இந்த 3 மணி நேரம் அடித்ததில் மொத்த ரைடு கவுண்ட் 8 ரைடு ஓட்டியிருக்கோம். இதுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். எவ்வளோன்னா 30 ரூபாய்க்கு. ஓகேவா, 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 10 ரைடு கமிஷன் நமக்கு பிடிக்க மாட்டாங்க, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பாங்க. ஓகேவா, அதுக்காக என்ன பண்ணிட்டோம், 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டோம். 30 ரூபா ரீசார்ஜ் பண்ணதுனால நமக்கு சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா கமிஷன் சேவ் பண்ணியிருக்கோம். 60 ரூபா சேவ் பண்ணாலும் அதில் எப்படி நம்ம 30 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணதுனால 30 ரூபா தான் அக்யூரேட்டாக சேவிங்ஸ். ஓகேவா, நம்ம ஓட்டுன ரைடோட கவுண்ட்டு 8 ரைடு. ஓகேவா, வெறும் ரைடோட டிஸ்டன்ஸ் மட்டும் தனியாக 44 கிலோமீட்டர். ரைடு எடுத்தது ஃபஸ்ட் ரைடு எடுத்தது நான் இருக்கிற வீட்டில் இருந்து பக்கத்துலேயே 100 மீட்ரு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ரைடு எடுக்கிறதுக்கு நம்ம சிட்டிக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே கிடச்சிருச்சு. செகண்ட் ரைடில் லாஸ்ட் ரைடு முடித்ததுக்கப்புறமா ரிட்டர்ன் நான் இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர். அப்போ 44 + 9 53 கிலோமீட்டர். இந்த 53 கிலோமீட்டருக்கு நீங்கள் தனியாக பெட்ரோல் காஸ்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு 100 ரூபா வரும். ஓகேவா, 100 ரூபா வரும். ஓட்டின ரைடோட அமௌண்ட் 416. நீங்கள் 420 வைங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரைடர் நமக்கு அக்யூரேட்டாக அதே அமௌண்ட்டு கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. 5 ரூபா 7 ரூபா 3 ரூபா அப்படி எக்ஸ்ட்ரா தான் வரும். நமக்கு 66 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, 70 ரூபாயை கொடுத்துருவாங்க. அவ்வளோ பேலன்ஸ் நம்ம கொடுத்தாலும் வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிடுவாங்க. அப்படி கணக்கு போட்டிங்கன்னா இப்போ 420 வச்சுக்கோங்க. நம்ம 420 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோல் காஸ்ட்டு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 320 ரூபா ப்ராஃபிட்டு. எவ்வளோ நேரம் ஓட்டியிருக்கோம், 3 மணி நேரம். அப்படி கணக்கு போட்டால் 1 ஹவருக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஏர்னிங்ஸ் இருக்குது. டீசெண்டான இன்கம்மை விட இது கொஞ்சம் நல்ல இன்கம் தான். ஏன்னா 1 ஹவருக்கு 100 ரூபாயை தாண்டதுனாலே ஓரளவு ஒர்த்து தான் கம்பேர்ட் டு பிளிங்கிட்டே சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, மற்றவங்களுக்கு எப்படி பிளிங்கிட்டில் ஏர்னிங்ஸ் வருதுல, நான் ஓட்டின வரையும் பிளிங்கிட்டை விட இப்போதைக்கு ரேப்பிடோ மார்னிங் டைமில் நல்லாயிருக்கு. மார்னிங் டைமில் கரெக்டாக எல்லா ஸ்கூல், ஆஃபீஸு, காலேஜு, கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க்கிங் போகிறதுனால மார்னிங் டைமில் நல்லாயிருக்கு. ஓகேவா, ஈவினிங் டைம்லேயும் நல்லாயிருக்கும். இடையில ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆர்டர்ஸ். 9 ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோமா. இன்னொரு முக்கியமான விஷயம், ரேப்பிடோவில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. நிறைய பாசிட்டிவ் எப்படின்னா, இப்போ வர ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்காரங்க தான் கிடையாது, நார்த் இந்தியன்ஸும் வருவாங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் வருவாங்க. போலீஸோட ஹையர் அஃபிஷியல் வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, இன்ஜினியர் முடிச்சுட்டு என்னோடய ஃபீல்டு ரிலேட்டடாக ஒரு சூப்பர்வைசரோ மேனேஜரோ அந்த ரிலேட்டடாக உள்ள ரைடர்ஸ் வந்திருக்காங்க. நிறையா டிபார்ட்மெண்ட்டு வேறு பீப்புள்ஸ் கூட நம்மள்கிட்ட பேசுகிற ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். நான் எப்படி கேரக்டர்னால், ஃபஸ்ட்டு ரைடு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் லைட்டாக பேசி பார்ப்பேன். கொஞ்சம் பேசினாங்க அப்படின்னா ஃபீல்டு ரிலேட்டடாக நான் அவங்கள்ட்ட எதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்க ஃபீல்டு ரிலேட்டடாக ரியல் எஸ்டேட்டோ ஏதோ ஒன்று, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்ட்ட லைட்டாக பேச்சை போட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயங்கள் நிறையாவும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரைடர்கிட்ட இருந்தோம் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக்கும் போது நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதை விட நான் கூடுதலாக நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு ரேப்பிடோ நல்லா இருக்குது. ரேப்பிடோவில் ஏகப்பட்ட பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், நெகட்டிவாக இக்னோர் பண்ணலாம். அதேமாரி நெகட்டிவ் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விதத்தில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, கஸ்டமர் என்ன ஆயிடுச்சுன்னா, சேலையூர் செம்பாக்கம் சைடு, அந்த சைடு ஈஸ்ட் தாம்பரம், அங்கேருந்து ஒரு ரைடர் கஸ்டமரை பிக் பண்ணி கொண்டு வரேன். அவர் என்ன சொல்கிறாரு, ரவுண்டானா பிரிட்ஜில் இந்த சைடு நீங்கள் கொஞ்சம் ஆப்போசிட் எடுத்து போனீங்கன்னா 400-500 மீட்டர்லேயும் நம்ம பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னாரு. காலையில் மார்னிங் டைமு ஸ்கூலு, காலேஜு, கம்பெனிஸ் போகிறவங்க எல்லாம் பிரிட்ஜில் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பிரிட்ஜில் கீழே இறங்கி அதுவும் ராங் ரூட்டில் போக சொல்கிறாரு. அந்த டைமில் அவர் எத்தனையோ டைம் சொல்லிட்டாரு. நான் சரின்னு சொல்லிட்டு கடைசி டைமில், இல்லைங்க கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். டிஸ்டன்ஸ் 2.3 கிலோமீட்டர் கட்டுது. அவர் என்ன சொல்கிறார், 3 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போகுது பாரு. அந்த 3 கிலோமீட்டரில் ஒன்றும் பெரிய விஷயம் நடந்துட போகிறதில்ல. ஆப்போசிட்டில் போனால் போலீஸ் சப்போஸ் பெனால்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. சரி, பெனால்ட்டி போடலைனாலும் நம்ம போகிறது ரிஸ்க்கு, நமக்கு ரிஸ்க்கு, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரிஸ்க்கு. ஸோ என்ன பண்ணிட்டேன், இல்லை
செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்ல அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கடைசி அந்த டைமில் டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு ஒரு யூட்டர்னை போட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு 12 ரூபா எக்ஸ்ட்ரா காமிச்சிருச்சு போல். இருந்தாலும் அவர் அமௌண்ட்டு பே பண்ணிட்டு போயிட்டார். இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில் ஆர்கியூ பண்ணி அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது. எல்லா எல்லா அதாவது ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவாக இருக்கட்டும், பிளிங்கிட், ரேப்பிடோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அதை நம்ம எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறோங்கிற விதத்தில் தான் இருக்குது. அப்புறமா சேனலுக்கு ஒரு நார்மலான க்ரோத்தில் போயிட்டுருக்கு. அப்படியே கன்சிஸ்டன்சியாக நானும் வீடியோ போடலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்குது. உங்களோட ஆதரவு ரொம்ப நன்றி. இன்னமும் உங்களோட ஆதரவு தேவைப்படுது. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ், இது மட்டும்தான். இதுக்கு அடுத்து சேனல் எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.